ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம தனுஷோட புதுப்பேட்டை 2 படத்தை பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டு தான். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ புதுப்பேட்டை 2 படத்தை டேஷம் பண்ண போகிறது டேரக்டர் செல்வராகவன் தான். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம செல்வராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, புதுப்பேட்டை 2 படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் டோட்டலாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி 2-3 நாளைக்கு முன்னே அஃபிஷியலாக ட்வீட் பார்த்திங்கன்னா போட்டிருந்தார் அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில். ஸோ அந்த வகையில் புதுப்பேட்டை 2 படத்துக்கான ஸ்கிரிப்டை முடிச்சிட்டாருன்னா இந்த படத்துக்கான கதை என்னவாக இருக்கும், ஸோ இந்த படத்துக்கான மொத்த கதையும் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் என்ன போய்ட்டுருக்குன்னா, புதுப்பேட்டை 2 படத்துக்கான கதை நம்ம தனுஷ்க்கு ஒரு பையன் இருப்பார். ஸோ அந்த பையன்தான் இன்னொரு தனுஷ், அவரை வச்சு தான் மொத்த கதையும் புதுப்பேட்டை 2 படத்துக்குள்ளது கதை மொத்தமாக நகரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது தனுஷ் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் டியூட் ரோலில் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட்ஸ் போய்ட்டுருக்கு. ஆனால் இப்போ செல்வராகவன் இந்த ஸ்கிரிப்டை முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் மொத்த கதையும் சேஞ்ச் ஆகுமா இல்லைன்னா இந்த கதை தானா அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. ஸோ அந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணால் அப்படி யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுஷ்குள்ளது ஒண்டர் பிரதர் ஃபிலிம் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குங்கிற மாதிரியும் அப்டேட்ஸ் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது சோஷியல் மீடியாவில். ஸோ இந்த படத்துக்கு தான் ஃபேன்ஸ் எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு புதுப்பேட்டை படம் தரமாக வேறு லெவலில் இருக்கும். தனுஷோட கம்பேக் படம்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படத்தை ஷூட் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும். அந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.